முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கி. ஆ. பெ. விஸ்வநாதன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்பட்டவர் யார்? வாணிதாசன். தமிழக அரசு மீன்வள பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது? நாகப்பட்டினம். பன்மொழி புலவர் யார்? த. பெ. மீனாட்சி சுந்தரனார். அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது? திருவாசகம். திருத்தொண்டர் புராணம், வழிப்புராணம் என்று அழைக்கப்படுவது எது? பெரிய புராணம். தற்போதைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார்? சோ. ஐயர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ. வே. சாமிநாத ஐயர். குறிஞ்சி கோமான் என்பவர் யார்? கபிலர். குண்டலகேசியை எழுதியவர் யார்? நாதகுத்தனார். சிப்பாய் களத்திற்கு முன்னோடியாக இருந்தது எது? வேலூர் கழகம். 1806. ஆசியாவிலேயே புகழ்பெற்ற சி. மருத்துவமனை எங்குள்ளது? வேலூர். உலகத்திலேயே இரண்டாவது நீண்ட கடற்கரை எது? மெரினா கடற்கரை. உலக புகழ்பெற்ற SLR மற்றும் TC தொழுநோய் ஆய்வு மையம் எங்குள்ளது? வேலூர். தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? திரு. பிரவீன்குமார். அருணகிரிநாதர் பிறந்த இடம் எது? திருவண்ணாமலை. இரமண மகரிஷி ஆசிரமம் எங்குள்ளது? திருவண்ணாமலை. இரமண மகரிஷி ஆசிரமம் எங்குள்ளது? திருவண்ணாமலை. ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை. தமிழகத்தில் 2011-12 கல்வியாண்டில் எந்த வகுப்பு வரை சமச்சீர் கல்வி அறிவிக்கப்பட்டது? 10ஆம் வகுப்பு வரை. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளர் யார்? தேவேந்திரநாத் சாரங்கி. கல்வராயன் மலைக்குன்றுகள் எங்குள்ளது? விழுப்புரம் மாவட்டத்தில். செஞ்சிக்கோட்டை தேசிங்கு மன்னன் ஆண்ட மாவட்டம் எது? விழுப்புரம். சங்ககால மன்னர் அதியமான் தகடூரை தலைநகராக ஆட்சி செய்த ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தருமபுரி. சங்ககால புலவர் ஔவையார் பிறந்த ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தருமபுரி. தமிழகத்தில் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நகரம் எது? ஈரோடு. தமிழகத்தில் புகழ்பெற்ற ஜமுக்காலம் என்ற எங்கு தயாராகிறது? பவானி ஈரோடு. ஜமுக்காலம் எங்கு தயாராகிறது? பவானி ஈரோடு. தமிழகத்தில் மஞ்சள் எங்கு அதிகம் உற்பத்தியாகிறது? ஈரோடு. தமிழகத்தில் மேற்கு மலைத்தொடரில் உச்சியில் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. தமிழகத்தில் உயர்ந்த சிகரம் எது? தொட்டபெட்டா. தமிழகத்தின் அதிக பரப்பளவு உள்ள காடுகளை கொண்ட மாவட்டம் நீலகிரி. 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு எதை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது? ஊட்டி நீலகிரி ரயில். இராணுவ பயிற்சி நிலையம் நீலகிரி மாவட்டத்தில் எங்குள்ளது? வெலிங்டன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். மலைகளின் இளவரசி எது? வால்பாறை. மலைவாச தலங்களின் இளவரசி எது? கொடைக்கானல். G.T. நாயுடு பிறந்த மாவட்டம் எது? கோயம்புத்தூர். தமிழகத்தில் மலர்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? திண்டுக்கல். மலர்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் ஆலந்தி என பெயர் பெறும் மாவட்டம் எது? திண்டுக்கல். இந்திய யூனியன் தேர்தல் முதல் சமஸ்தானம் எது? புதுக்கோட்டை. சித்தன்னவாசல் ஓவியங்கள் எங்குள்ளது? புதுக்கோட்டை.
மிக தரம் வாய்ந்த கிராஃபைட் தனிமம் எங்கு கிடைக்கிறது? சிவகங்கை மாவட்டத்தில். மிக தரம் வாய்ந்த கிராஃபைட் கனிமம் எங்குள்ளது? சிவகங்கை மாவட்டம். தமிழகத்திலேயே மிக உயரமான தேர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். தமிழகத்தில் புதியதாக தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட்டு உள்ளது? ஸ்ரீரங்கம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? திருப்பூர். ரமண மகரிஷி பிறந்த ஊர் எது? திருச்சுழி. விருதுநகர். தனுஷ்கோடியையும் மெட்ராஸையும் இணைத்த ரயிலின் பெயர் என்ன? போர்ட் மேல். தனுஷ்கோடி எப்போது அழிந்தது? 1964. அதிகப்படியாக முஸ்லிம் இன மக்கள் கொண்ட மாவட்டம் எது? ராமநாதபுரம். முத்துநகர் என்ற சிறப்பு பெயர் பெற்ற ஊர் எது? தூத்துக்குடி. தமிழகத்தில் முத்து தொழித்தல் எங்கு நடைபெற்றது? தூத்துக்குடி. உப்பு உற்பத்தி செய்யும் இடம்? தூத்துக்குடி. தமிழ்நாடு நெற்களஞ்சியம்? தஞ்சாவூர். தென்னிந்திய கும்பமேளா என்று அழைக்கப்படும் திருவிழா எப்போது? கும்பகோணம். மகாமகம். தென் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்டு எனப்படுவது எது? பாளையங்கோட்டை. ரஷ்யாவின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் எது? கூடங்குளம் அணுமின் நிலையம். பனை மரத்திற்கு பெயர் போன மாவட்டம் எது? திருநெல்வேலி. தமிழக சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினர் நான்சி ஆன் சிந்தியர் பிரான்சிஸ். தமிழகத்தில் மெகா உணவு பூங்கா எங்கு திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது? தருமபுரி. 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்குள்ளது? கன்னியாகுமரி. சோழர் காலத்து குடவோலை தேர்தல் முறையை விளக்குவது? உத்திரமேரூர் கல்வெட்டு. தமிழ்நாட்டின் ஏரி ஜில்லா ஏரிகளின் மாவட்டம் என புகழ் பெற்றது எது? காஞ்சிபுரம். தமிழகத்தின் வாழை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? திருச்சி. நரிமணம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எங்குள்ளது? நாகப்பட்டினம் மாவட்டம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எங்குள்ளது? திருவாரூர். சேலத்தில் உலக புகழ் பெற்றது எது? மாம்பழம். தமிழகத்தில் மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது எது? சேலம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்குள்ளது? கொல்லிமலை. நாமக்கல். தமிழகத்தில் எந்த நகரில் அதிக அளவில் மினி பஸ்கள் இயக்கப்படுகிறது? நாமக்கல். கீழை நாடுகளின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது எது? மதுரை. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? மதுரை. தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது எது? மதுரை. தமிழகத்தில் முதல் சமத்துவபுரம் எங்கு அமைக்கப்பட்டது? மேலக்கோட்டை. மதுரை. முச்சங்கங்கள் அழிந்த பின் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் யார்? பாண்டித்துரை தேவர். தமிழகத்தில் ஏலக்காய் நகரம் எனப்படுவது எது? போடிநாயக்கனூர். இந்திய நியூட்ரோ அப்சர்வேட்டரி INO எங்கு அமைய உள்ளது? பொட்டிபுரம் தேனி. தமிழகத்தில் ரோஜா பூக்களுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது? கிருஷ்ணகிரி. தமிழகத்தில் ராகி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எங்குள்ளது? கிருஷ்ணகிரி. தமிழகத்தில் அதிக அளவு சிமெண்ட் உற்பத்தி மாவட்டம்? அரியலூர். முதலில் தமிழகத்துடன் வாணிபம் செய்த கிரேக்கர்கள். வாணிபம் செய்தவர்கள் யார்? கிரேக்கர்கள். தமிழகத்தில் புதைப்பொருள் ஆராய்ச்சி முன்னோடி யார்? ராபர்ட் புஜஸ்பூட். சர்மாட்டிமா லீவர் துப்ரேல் தமிழகத்தின் எங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தினார்கள்? அரிக்கமேடு. தமிழகம் முழுவதும் 2011 ஜூன் 11 முதல் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபடுவதற்கான பெயர் என்ன? ஆபரேஷன் ஹம்லா. சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1891. மெட்ரோ ரயில் திட்டம் எப்போது நிறைவடையும்? டிசம்பர் 2014.
அமெரிக்கன் மதுரை மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? 1934. தமிழ்நாட்டில் விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் உள்ள இடம் எது? மகேந்திரகிரி. திருநெல்வேலி மாவட்டத்தில் டைடல் பார்க் உள்ள இடம் எது? நாங்குநேரி. கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு 2011-12 எப்படி அழைக்கப்படுகிறது? தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். தொலைபேசி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1882. பரம்பிக்குளம் திட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோயம்புத்தூர். தமிழகத்தில் காகித ஆலை அமைந்துள்ள இடம் எது? பள்ளிப்பாளையம். சுனநீர் தொழிற்சாலை தமிழகத்தில் எங்கு உள்ளது? தூத்துக்குடி. விவசாய தொழிலாளர்கள் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த இடம் எது? கீழ்வெண்மணி. மாநகராட்சி கழகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மேயர். தமிழகத்தில் சிறைகள் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1802. முதல்வர் பதவிக்காக காமராஜர் எந்த இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்றார்? குடியாத்தம். மதுரை அருகே எந்த இடத்தில் அனல் மின்சார நிலையம் அமையப்பட்டுள்ளது? சமயநல்லூர். தமிழக அரசு பிரம்மாண்ட முறையில் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு பூங்கா எங்கு அமைகிறது? ஸ்ரீபெரும்புதூர். தமிழகத்தில் மாணவர்களின் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? கும்பகோணம். 1985 கல்பாக்கம் பாஸ்ட் ரீடர் அணு உலையை அர்ப்பணித்தல் யார்? ராஜீவ்காந்தி. அன்னதான திட்டம் முதலில் கொண்டு வந்த கோயில் எது? மயிலாப்பூர் சுவாலீஸ்வரர் கோயில். திருவாசகம் செம்பொலி இசை வெளியிட்ட இசையமைப்பாளர் யார்? இளையராஜா. திருவாசகம் சிம்பொனி இசை வெளியிட்ட இசையமைப்பாளர் இளையராஜா. தமிழகத்தில் ஒமேகா நகரியம் என்று அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மகாபலிபுரம் அருகில்.